So first question goes to Charan sir. Okay, the first question goes here. Saregama உடைய season 5 இருக்கும் and the season has seen varied voices, range of voices. But what was one quality or some of the qualities that made it to the finalists? I think overall வந்து இந்த வெர்சிட்டாலிட்டி தான் நினைக்கிறேன். ஒரு it's not the voice but the singer who has the most versatility. எல்லா genres of songs-உம் பாடக்கூடியவங்க தான் I think are in the finals. ஒரு சிலர் ப்ராபப்ளி we would have given them அவங்க வாய்ஸ்க்கு தகுந்த அளவுக்கு அவங்க ஸ்கில் செட்டுக்கு தகுந்த அளவுக்கு வந்து we would have picked the songs and given to them for them to shine. அவங்க என்ன inexperienced first time வந்து மேடை ஏறி பாடுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது we try to keep them as comfortable as possible, not to shock them with different genres. So yeah, so the versatility is what makes them the finalists, I suppose. அருமை சார். ஸோ அடுத்தது வந்து உங்களுக்கு பர்சனலா உங்களுக்கு ஒரு கேள்வி. உங்களுக்கு பர்சனலா வந்து இந்த பர்டிகுலர் கண்டஸ்டன்டோடைய இந்த பர்டிகுலர் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் என்ன வந்து ரொம்ப மூவ் பண்ணிடுச்சு அப்படின்னா அது எந்த ஒரு கண்டஸ்டன்ட் அண்ட் என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ்? சிவானி வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தா, அந்த ரோப் எல்லாம் கட்டிட்டு, அது எந்த சாங் அது? என்னோட நீ இருந்தா சாங் வந்து she was completely in the air, jumping around and all. I haven't seen such a production on television, on a reality show. ஒரு டேலண்ட் ஹண்ட் ஷோவில் வந்து அந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் நான் பார்த்தது கிடையாது. And that kid actually தைரியமாக she pulled it off and it was just amazing. It was just mind-numbing kind of a performance. I think that stands out for me for the season. சார், அப்பா கிட்டேருந்து நீங்க ஒரே ஒரு குவாலிட்டி, ஒரு மியூசிக்கல் குவாலிட்டி அதை நீங்க இன்ஹெரிட் பண்ணி இன்னைய வரைக்கும் நீங்க வந்து அதை வச்சிருக்கீங்க அப்படின்னா அது என்னவா இருக்கும்? அதே மாதிரி லைஃப் லெசன்ல ஒன்று அது யூ ஹேவ் லேர்ன்ட் ஃப்ரம் அப்பானா அது என்னவா இருக்கும்? அவர் சொல்லி கொடுக்கறதுக்குள்ள போயிட்டாரு. இன்னும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன், ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் வரல ரெண்டுமே. ஸோ கண்டஸ்டன்ஸ் வந்து ஒரு ஹைலி எமோஷனல் அண்ட் டெப்த் சாங்ஸ் அந்த மாதிரியும் எடுத்திருக்காங்க அண்ட் ரொம்ப லைட் ஹார்ட்டட் சாங்ஸும் எடுத்திருக்காங்க. ஸோ எந்த விதத்தில் வந்து உங்களை வந்து இம்ப்ரெஸ் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது அந்த பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஒரு ஹைலி எமோஷனல் டெப்த்தான ஒரு சாங்கா இல்லை லைட்டான சாங்கா அவங்க நல்லா பண்ணா நான் வந்து இம்ப்ரெஸ் ஆவேன் அப்படியா? வாட் இஸ் தட் இன்னும் இம்ப்ரெஸஸ் யூ? எடுக்கிற பாட்டுக்கு அந்த பாட்டு என்ன கேட்குதோ அதை ஜஸ்டிஃபை பண்ணும். ஸோ நான் தட்ஸ் வாட் ஐ திங்க் ஆல் ஆஃப் அஸ் பிலீவ் இன். அதாவது ரொம்ப ஆக்ரோபாட்டிக்ஸ் இருக்கிற ஒரு கஷ்டமான பாட்டு எடுத்து சாதாரணமாக பாடுறதுக்கும் ஒரு சிம்பிளான பாட்டு எடுத்து ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக பாடுறதில்ல, ரெண்டாவது பாடுறது தான் இம்பாக்ட் ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா அந்த பாட்டுக்கு என்ன வேணுமோ I think that has to be met, that has to be delivered by the contestant. So you have been part of Saregama seasons, various seasons இருந்திருக்கீங்க. பட் இந்த சீசன் வந்து என்ன மாதிரி ஒரு யூனிக் USP வச்சிருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? A lot of youngsters this time and இன்னொரு யூனிக்னஸ் என்னன்னா இப்போ ஃபைனல்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த 6 பேரும் 6 வேற இடங்கள்ல இருந்து வந்திருக்காங்க. வேற லைஃப் ஸ்ட்ராட்டா, வேற மொழிகள், யூனோ. ஸோ அது ஒரு அழகான ஒரு அமால்கமேஷன் ஆஃப் டேலண்ட் சொல்லலாம். ஐ திங்க் த வே இட் ஹஸ் ஆல் கம் டுகெதர் இன் த ஃபைனல்ஸ் அண்ட் 6 பேருமே வந்துட்டு தே ஆல் பொசஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்கில் செட். And so for them to come together, to compete together is going to be incredibly exciting for all of us. And I think that is the speciality of this season. Wonderful, sir. One personal question. So, உங்களோட voices வந்து பாத்தீங்கன்னா ஒரு era of music like Tamil cinema, Telugu cinema எல்லாமே பார்த்திருக்கு. But உங்களுடைய ஒரு personal studio moment till date நீங்க ஞாபகம் வச்சிருக்கிறது and you always reminisce that moment அப்படினா அது என்னவா இருக்கும்? நிறைய இருக்கு. There are a few but I'd like to quote 2. ஒன்னு வந்து obviously என்னோட முதல் ரெக்கார்டிங் ரஹ்மான் சார் பாடினது which is unforgettable. ஏன்னா எதிர்பார்க்காம திடீர்னு போய் அவரோட நின்னு பாடு இது பாடு அது பாடுனும் போது இட் வாஸ் சர்ரியல். அதே மாதிரி மை ஃபர்ஸ்ட் செஷன் வித் ராஜா சார், இது ரெண்டுமே ஒரு போத் ஹேப்பன்ட் இன் a matter of 5 to 6 months. இது ரெண்டுமே நான் நடக்கும்னு எதிர்பார்க்க கூட இல்லை. ஸோ நான் உட்காந்து கனவு காண்டு அவங்க போய் பார்க்கல, இதெல்லாம் நடக்காதுன்ற மாதிரி இருந்தது. ஃப்ரம் தேட் டு ஆக்சுவலி பி இன் ஃப்ரண்ட் ஆஃப், அதுவும் ராஜா சார் வந்து அந்த ஒளியில ரெக்கார்ட் பண்ணும்போது அவரு என்னோட வாய்ஸ் பூத்துக்கு வந்து லிட்டரலி அந்த முதல் 2 வார்த்தை எப்படி பாடணும் அந்த அளவுக்கு taught me and it was surreal. I was overwhelmed and I can never forget it. So என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்போ இந்த மாதிரி ரியாலிட்டி ஷோஸ்ல புது ஃபைண்டிங்ஸ் இது பண்ணி அப்போ இருந்த மியூசிக் அப்போன்ட்டு இல்லை மாடர்ன் மியூசிக் டைரக்டர்ஸை கூட யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இமான், ஜிவி பிரகாஷ் அப்படி நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஷோஸ்ல இருந்து சிங்கர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய நான் யாருமே மென்ஷன் பண்ணல, பட் ரொம்ப மாடர்னான தமிழ் திரையரங்கு எப்படி போயிட்டு இருக்குன்னா, ஒன்று மியூசிக் டைரக்டர்ஸே பாடுறாங்க, இல்லைன்னா படத்தில் நடிக்கிற ஹீரோஸோ யாரோ பாடுறாங்க. ஸோ சிங்கர்ஸோடைய பயன்பாடு வந்து ரொம்ப கம்மியாயிட்டு இருக்கு தமிழ் சினிமாவில். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ரியாலிட்டி ஷோவோட புது ஃபைண்டிங்ஸை
ஃபைன் பண்ற ஒரு ஜட்ஜா இருக்கும்போது உங்களுக்கு உங்களுடைய அப்சர்வேஷன் என்னவா சார் இருக்கு? அதாவது இந்த ஷோ வந்து நீங்க இத்தனை பேர் வந்திருக்கீங்க, எங்களை கேள்வி கேட்குறீங்க. இந்த ஷோ வந்து ரொம்ப போன 6 மாசம் மட்டும் இல்லை, இந்த சீசன் மட்டும் இல்லை, இந்த தொடர்ந்து ஒரு 3 வருஷமா தமிழ்நாடு மக்கள் அவ்வளவு பார்க்குற ஒரு ஷோ, பார்த்து என்ஜாய் பண்ற ஷோ. ஸோ அப்போ இந்த சிங்கர்ஸ் எல்லாம் தே ஆர் ஆல் அக்செப்டட் பை எவ்ரிபடி. இந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே தமிழ்நாடு மக்களோட மனசுக்குள்ள போய் ஆழமா போய் சேர்ந்திருக்காங்க. அதனால தான் இந்த ஷோ எங்களால் இல்லை, அந்த கண்டஸ்டன்ஸ் வந்து அப்படி பாடுறாங்க, அதனால தான் அந்த ஷோ இப்படி போய் சேர்ந்துருக்கு. அது போருமே எங்களுக்கு. அப்சர்வேஷனுங்கிறது அதுதான். மற்றது வந்து எனக்கு ஐ டோன்ட் ஹாவ் கண்ட்ரோல் ஓவர் தேட். யூனோ மியூசிக் டைரக்டர்ஸ் பாடுறாங்கங்கிறீங்க, ஆக்டர்ஸ் பாடுறாங்க, அது வந்து அவங்களோட தட் இஸ் தேர் சாய்ஸ். ஒரு ஒரு பாட்டு வந்து யார் பாடணுங்கிறது மியூசிக் டைரக்டர் அவங்கெல்லாம் சேர்ந்து டிசைட் பண்ணுற விஷயம். அதில் எங்களுக்கு எந்த விதமான கண்ட்ரோல் கிடையாது. அதில் நீங்கள் கேட்குறீங்க கொஸ்டின், நீங்கள் அவங்கள்ட்ட கேட்கணும். இந்த மாதிரி இத்தனை சிங்கர்ஸ் இருக்காங்களே ரியாலிட்டி ஷோஸில் மணியாக பாடிட்டு இருக்காங்களே, அவங்களெல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணக்கூடாதான்னு நீங்கள் கேட்கலாம் அவங்கள்ட்ட போய். பட் இது வந்து எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. இல்லை, நான் உங்களை நோக்கி கேட்குறேன்ட்டு இல்லை, உங்களுடைய பார்வை எப்படி இருக்குங்கிறது. இந்த சிங்கர்ஸை மிஸ் பண்ணுறது ஆடியன்ஸ் கிடையாது, மியூசிக் டைரக்டர்ஸ் தான் மிஸ் பண்ணுறாங்க. ஸோ இட்ஸ் தேர் லாஸ். ஏன்னா இவங்க இங்கே இந்த காம்படிஷனில் இவங்க பாடுறது வந்து ஆல்ரெடி ஸ்ரீனி சார் சொன்ன மாதிரி இட்ஸ் ஹேஸ் டச் தி ஆடியன்ஸ் ஹார்ட். அவங்க எப்போ வேணாலும் இவங்கள பார்க்கலாம், மேடையில் பார்த்துப்பாங்க, இல்லைன்னா யூடியூப்பில் அவங்க ஃபோனில் எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். யார் மிஸ் பண்ணுறாங்கன்னா இந்த மியூசிக் டைரக்டர்ஸ் தான் வந்து மிஸ் பண்ணுறாங்க. மியூசிக்கில் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் டைரக்டர் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுறாரு, அந்த ஸ்கிரிப்டுக்கு ஏற்றின மாதிரி சாங்ஸ் வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் பண்ணுறாங்க, அந்த ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரி லிரிக்ஸ் எழுதுறாங்க, அந்த ஸ்கிரிப்டுக்கு அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி வாய்ஸஸ் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அந்த ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரி வாய்ஸ் அந்த மியூசிக் டைரக்டருக்கு இருந்தால் அந்த மியூசிக் டைரக்டர் பாடுவார், அந்த ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரி வாய்ஸ் அந்த ஆக்டருக்கு மட்டும்தான் இருக்குன்னு டைரக்டர் எல்லாருக்கும் தோணிடுச்சுன்னா அந்த ஆக்டர் தான் பாடுவாங்க. எனக்கு அப்படி ஃபீல் ஆகலை, ஆக்டர்ஸ் மியூசிக் டைரக்டர்ஸ் மட்டும்தான் பாடுறாங்க அப்படின்னு ஃபீல் ஆகுறேன். இன்ஃபேக்ட் தெர் இஸ் நோ பெட்டர் டைம் தேன் நவ் டு பி அ மியூசிஷியன், அப்படி தான் என்னோட ஒப்பீனியன். ஏன்னா இப்போ ஒரு நான்லாம் காலேஜ் படிக்கும்போது, அவ்வளோ வருஷம் முன்னாடி ஒன்றும் இல்லை, ஓகே, ஸோ நான்லாம் காலேஜ் படிக்கும்போது அப்போ தான் இந்த ஒரு ஸ்பர்ட் ஆஃப் ரியாலிட்டி ஷோஸ் ஆரம்பிச்சது. அப்போ என் அம்மா சொன்னாங்க, ஐயோ நிறைய சிங்கர்ஸ் வராங்க, யூ ஷுடன்ட் ஃபாலோ மியூசிக், வேண்டாமா, அது நம்மளுக்கு ஒரு ப்ரொஃபஷனாக எடுக்க முடியாது. ஆனால் இப்போ பார்க்கும்போது 20 வருஷம் தாண்டி வந்தாச்சு இல்லையா. ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது I have been a part of reality show as a judge for many seasons in 2 channels now. And எங்களோட பசங்க எல்லாரும் வந்து they have taken up music as their livelihood. எல்லாரும் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க. So everybody is doing well for themselves and these reality shows have touched them very positively. So அப்படி காலம் and இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து you don't need a film song to become popular. இந்த மாதிரி எப்போ எங்க ஒரு மனுஷனோட நீங்க அவங்களோட மனசை தொடுறீங்களோன்னு நமக்கு தெரியாது. ஸோ இட் கேன் பி த்ரூ அ கவர் சாங். அந்த கவர் சாங் அவங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா அவங்களுக்கு தி லைவ்லிஹுட் வில் பி த்ரூ லைவ் கான்சர்ட்ஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஐ மீன் ஐ ஃபீல் நவ் இஸ் த பெஸ்ட் டைம் டு பி அ மியூசிஷியன். இந்த 6 month ட்ராவலில் வந்து உங்களுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெமரபிள் மூமெண்ட் இருக்கும்ல, அது ஏதாவது ஒன்று? நிறைய இருக்குது. ஆக்சுவலி வந்து எவ்ரி சீசன் ஆஃப் சரிகமாபால வந்து வி ஹாவ் சம் லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்ஸ் ஹேப்பனிங் ஆன் த செட்ஸ். அது வந்து நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி இந்த சீசன்லேயும் நிறைய லவ் மூமெண்ட்ஸ் இருந்தது. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு எனி ஒன். இந்த சீசனில் வந்து பயங்கரமாக ரொம்ப டச் பண்ண ஒரு மூமெண்ட்டு, பயங்கரமாக ஐ குடன்ட் ஸ்டாப் கிரைங் வந்து வென் பவித்ரா சாங் அஞ்சு வண்ண பூவே. அந்த பாட்டை அவங்க பாடும்போது அந்த மொமெண்ட் வந்து தட் வாஸ் சம்திங் எல்ஸ். ஸோ கண்டிப்பாக அதை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன்.